சரவணனும் அஞ்சலியும் கோவிலில் பேசிகிட்டு இருந்ததை வீடியோ எடுத்தாங்க மயில். அதை பாண்டியன் கிட்ட காட்டியும் பாண்டியன் எதனாலும் கோர்ட்டில் பேசிக்கலான்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாரு. இதே வருத்தத்தோட மயில் வீட்டுக்கு போனால் மயிலோட அம்மா மயிலை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. மயிலும் ஒரு சூழ்நிலையில் தாங்க முடியாமல் அழுதுடுறாங்க ரொம்ப. இதை பார்த்தோன்னா மயிலோட அம்மா பதறி போய் என்ன ஆச்சு மயிலுன்னு கேட்குறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மயில் அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனேயே மயிலோட அம்மா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது எப்படிம்மா மாமா என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி அந்த பொண்ணோட சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாரு கோவிலில் வச்சு. கடையில் போய் மாமா கிட்ட சொன்னால் உங்கள் பையன் இப்படிலாம் பண்ணுறாருன்னா, ஆனால் அதையும் அவர் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேக்காரு. அப்போ தான் மயிலோட அம்மா மயிலோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாயா அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பமே நீதி நேர்மை நியாயம்னு பேசும், ஆனால் அவங்களுக்கு வரும்போது அதெல்லாம் மறந்து போயிடுது. மயிலோட அப்பாவும் ஆமாம் இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகலையா அதுக்குள்ளேயே அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் ரொம்ப அளவும் மயிலோட அம்மா இந்த ஃபோட்டோ ஆதாரத்தை வச்சு நான் கோர்ட்டில் என்னெல்லாம் செய்கிறேன்னு பாரு. மயிலோட அப்பா என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டோன்னே, இதை வச்சு என்னனாலும் செய்யலாம், மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம கோர்ட்டில் சொல்லுவோம், அதனால தான் நம்ம பொண்ணை டிவோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். மயில் நீ வருத்தப்படாத, மாப்பிள்ளை கூட கண்டிப்பாக உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த ஆதாரத்தை வச்சு பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது.